அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம். வீடு மனை இதெல்லாம் வாங்கணுங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை, லட்சியம், கனவுன்னு கூட சொல்லலாம். ஆனா அது எல்லாருக்கும் சாத்தியப்படுதா? கேள்விக்குறியான ஒரு விஷயம் தானே. சரி, அப்படியே வாங்கினாலும் அதற்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கு? ஏற்றுமுகமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா? இதற்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருப்பதுதான் வாஸ்து. இந்த வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596443. வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். எப்பவுமே நிகழ்ச்சியோட துவக்கத்துல ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோட நம்ம துவங்குவோம். இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? மூகர் அப்படின்னு ஒருத்தர் உண்டு. ஒரு காஞ்சிபுரத்துல வாழ்ந்தாரு. மூகர்னா வாய் பேச முடியாதுன்னு அர்த்தம் தமிழ்ல. அவர் காளிதாசோட மறு பிறவின்னு சொல்லுவாங்க. அவரோட வேலையை என்னன்னா இந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் மடப்பள்ளியில ஒரு ஹெல்ப்பர் மாதிரி இருந்துகிட்டு அந்த சமையல் பண்ணும்போது கூட மாட ஒத்தாசை பண்ணிட்டு கோயில்ல தான் இருப்பாரு. வேற எந்த வேலையும் அவர் பண்ண மாட்டாரு. ஆனா ஒரு வித்யா உபாசகர் ஒரு பக்கத்துல உட்காந்து காமாட்சி அவர்கள் வேண்டி எப்பவுமே வேண்டிட்டு இருப்பாரு. ஒரு நேரத்துல காமாட்சி ஒரு சின்ன குழந்தையா வருவாங்க. இவர் ஏற்கனவே காளிதாசரை பிறந்ததுனால இந்த ஷியாமலா தண்டகம் பாட ஆரம்பிக்கும் போது பேன்னு சொல்லும் போது இந்த வித்யா உபாசகர் டிஸ்டர்ப் ஆகி அந்த குழந்தையால தான் இந்த ஊமை கத்துறாருன்னு சொல்லிட்டு குழந்தைய அடிச்சு விரட்டிடுவாரு. அப்போ உடனே கோவப்பட்டு அந்த காமாட்சி இவர் வாயில தாம்பூலத்தை போட்டுட்டு போவார். உடனே இவர் பாட ஆரம்பிப்பாரு. அதாவது மூக்க பஞ்ச சதின்னு சொல்லிட்டு மூகர் பஞ்சன்றது 5, சதின்றது 100, 500 பாடல்கள் காமாட்சி மேல பாடினதா சொல்லுவாங்க. அப்போ காமாட்சி அவர்கிட்ட கேட்பாங்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு. அப்ப அவர் சொல்லுவாரு, எனக்கு உன்னை பத்தி நான் பாடணும், பாடின பிறகு மறுபடியும் ஊமை ஆயிடணும் அப்படின்னு சொல்லி மூகர் சொல்லுவாரு. ஓகே, இது ஒரு செட் ஆஃப் ஒரு விஷயம். நம்ம என்ன இந்த இடத்துல கவனிக்கணும்னா, மூகருக்கு ஏன் அந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னா, காமாட்சி அம்மன் கோயில் பிரகாரத்தை சுத்தி ஏதாவது பெரிய காரியங்கள் மரணங்கள் ஏற்பட்டதுன்னா அது அந்த காரியங்கள்லாம் முடிகிற வரைக்கும் அந்த நட சாத்தி தான் இருக்கும். இன்னைக்கும் அதுதான் நடைமுறை. அப்போ மூகர் என்ன பண்ணுவார்னா, அந்த டைம்ல காமாட்சி 2 நாளோ 3 நாளோ ஆச்சுன்னா பட்டினி கிடக்கிறாள்னு சொல்லிட்டு இவரும் பட்டினி கிடப்பார். அப்போ இது பக்தியோட உச்சகட்டம் தான் மூகரோட இந்த நிலை. அதாவது தெய்வத்தை வேறையா நினைக்காம நாம எப்படியோ தெய்வம் அப்படிதான் நினைக்கக்கூடிய நிலை. அப்போ இந்த உயர்ந்த எண்ணத்துக்கு தான் அவருக்கு மிகப்பெரிய பரிசு கிடைச்சது. அவர் கிபி 397 இருந்து 437 வாழ்ந்தவர். அவர் 20வது சங்கராச்சாரியர். அப்போ நம்மளும் உயர்ந்த எண்ணங்கள் இருந்தாதான் உயர்ந்த விஷயங்கள் அடைய முடியும். நீயின்றி கடவுள் இல்லை, கடவுளின்றி நீ இல்லை, நீயும் கடவுளும் சேர்ந்தால் எல்லாம் சாத்தியம்ன்றத மூகர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான் என்னுடைய இன்றைய கருத்து. வழக்கம் போல ரொம்பவே அற்புதமான ஆன்மீக தகவலோட நிகழ்ச்சியை துவங்கி இருக்கோம். ஒரு நேர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க. கோவை மாவட்டத்துல இருந்து கார்த்தி பேசுறேன் மேடம். கார்த்தி சார், இன்னைக்கு யாருக்கா கேள்வி கேட்க போறீங்க? எனக்கு மேடம் சொல்லுங்க சார். சார் பேசுங்க. கார்த்தி சார், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நல்லா இருக்கீங்களா சார்? அமோகமா இருக்கேன், சிறப்பா இருக்கேன் சார், ஆண்டாள் தயவுல. சார் எனது மேற்கு பார்த்த மனம் சார். ஓகே. அதுல சார் கிழக்கு, வடக்கு, தெற்கு சார் 3 திசையிலும் சார் அந்த ஒரு பரம்பரையா சார் அது புதுசு வர அமைஞ்சு போச்சுங்க சார். இதனால லைஃப்ல எனக்கு டெவலப்மெண்ட் எதுவும் இல்லைங்க சார். இது என்ன சார் தீர்வு? சார் அதாவது இப்ப நீங்க நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பாக்குறீங்களா, இப்பதான் பாக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? இல்லைங்க சார், ஃபர்ஸ்ட் டைம் சார். ஓகே, அதாவது இந்த கிழக்கு பொது சுவர் வரக்கூடாது சார். வாஸ்து ஐயா, கிழக்கு வடக்கு தெற்கு சார் 3 திசையிலும் கிழக்கும் வடக்கும் பொது சுவர் வரக்கூடாது சார். அபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரிதான், இண்டிவிஜுவல் வீடா இருந்தாலும் சரிதான், வாஸ்துவோட அடிப்படை முதல் விதி கிழக்கு வடக்கு பொது சுவர் வரக்கூடாது சார். அது இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்ம திருத்திக்கணும் சார். நேத்தே நான் சொன்னேன், நாசதோ வித்யதே பாவோ அப்படின்னு சொல்லி கீதையில அற்புதமான ஒரு வார்த்தை உண்டு சார். இல்லாததை இருப்பதாக ஆக்க முடியாது சார். தவறுனா தவறு தான். இதுக்கு பரிகாரங்கள்லாம் கிடையவே கிடையாது சார். ஏதாவது எந்திரம் வாங்குறது, தகடு வச்சுக்கிறதுன்னு சொல்லி நீங்க பணத்தை ஏமாறாமல் கிழக்கு வடக்கு பொது சுவரை எப்படி நம்ம சரி பண்றதுன்றதா உங்களோட சேலஞ்சு. அதை நீங்க சரி பண்ணி நல்ல வாழ்க்கையை வாழ கார்த்திக் சார். வாழ்க, என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க. மேடம் தமிழரசன் பேசுறேன் மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து. சொல்லுங்க சார், பேசுங்க சார். தமிழ் சார், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் நான் ஆர்மியில ஒர்க் பண்றேன் சார். எக்ஸலன்ட் சார். எங்களுக்கு சொந்த இடம் திருச்சியில லால்குடியில இருக்கு சார். எக்ஸலன்ட் சார். இதுல சார் எங்க வாங்கின பிளாட் சார், அதுல சவுத் ஃபேஸ் பண்ணி இருக்கு சார். ஓகே.
அது வந்து நம்ம கிழக்கு வாசப்படி வைக்கலாங்களா சார்? கிழக்கு வாசல் தாராளமா வைக்கலாமா சார்? தவறே இல்லையா சார்? ஓகே சார், தாராளமா வைக்கலாம் சார். நீங்க வந்து பொதுவா ஆர்மியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சின்ன விஷயம் இந்த டிவி மூலமா நான் சொல்றேன் சார். என் கூட வந்து ஒரு 60 கன்சல்டன்ஸ் இருக்காங்க சார் த்ரூ அவுட் தமிழ்நாடு. நீங்க ஆர்மி பீப்புள் யாரா இருந்தாலும் கேளுங்க, அவங்க எந்த வித கட்டணம் இல்லாம நானோ மத்தவங்களோ எல்லாருமே ஃப்ரீயா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு டிராயிங் கொடுப்பாங்க. நீங்க ஆபீஸை தொடர்பு கொண்டா போதும். ஆர்மிக்கு மட்டும் ஆல்வேஸ் ஸ்பெஷல் சல்யூட். உங்களோட நீங்க வந்து தூங்காம இருக்கிறனால தான் நாங்க நல்லா தூங்கிட்டு இருக்கோம். உங்களோட பணி சிறக்க வாழ்த்துக்கள் சார். நன்றி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். அவருக்கு மட்டும் இல்ல, இந்த சர்வீஸ்க்காக உங்களுக்கும் ஒரு பெரிய சல்யூட். தொடர்ந்து பேசுவோம். நேர அழைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மாரியம்மாள். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? மதுரை. சொல்லுங்கம்மா, ஐயாட்ட பேசுங்க. மாரியம்மாள்மா, வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா என்னம்மா? வடக்கு வாசப்படி இருக்கு. சரி, என்னம்மா? இருக்கு வாசப்படி, வடக்கு இருக்கு. சரிம்மா. உடம்பு அம்மா, வாசப்படி வந்து தெற்கு வடக்கு இருக்குன்னா வந்து உங்களுக்கு வடக்குல வந்து கிழக்கு ஒட்டி இருக்கணும், தெற்குல வந்து கிழக்கு ஒட்டி இருக்கணுமா? தெற்குல ஈசானம்ல இருந்து நல்ல வாசல்மா. உங்க உடல்நிலை சரியில்லைன்னா தென்கிழக்குல பள்ளம் இருக்கா, வடமேற்குல வந்து எதுவும் பள்ளம் இருக்கா, போர் இருக்கா, கிணறு இருக்கா, செப்டி டேங்க் இருக்கா, தென்கிழக்குன்றதை பாருங்கம்மா. உங்களுக்கு நீங்க மதுரையில இருந்து பேசணும் சொல்றேன். நீங்க பெண்கள் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், ஆண்டாள் போல சிறந்து இருக்கணும். டிசம்பர் 16மா. ஆக்சுவலா மற்ற கோயில டிசம்பர் 17 மார்கழி பிறக்கும். இங்க சூரியன் வந்து தனுசு ராசியில போறதா இங்க இதை வச்சுதான் கால்குலேட் பண்ணுவாங்க. டிசம்பர் 16 காலையில இரவு 7:30 மணிக்கு ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போகுமா. அதான் மார்கழி 1 அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும். நீங்க ஆண்டாளை பிடிச்சிங்க, நல்ல ஆரோக்கியமான நல்ல வாழ்க்கையை வாழ முடியுமா? அந்த வீடை வந்து அந்த தவறு ஏதாவது இருந்ததுன்னா அந்த தவறை திருத்திங்க. நல்வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? இணைப்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. யார் பேசுறீங்க? திருவள்ளூர்ல இருந்து யாருமா பேசுறீங்க? டிவி பாக்காதீங்க, போன்ல எங்க கூட பேசுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. வித்யாமா. ஐயாட்ட பேசுங்க. அம்மா, வாழ்க வளமுடன்மா. நீங்க ஏற்கனவே தொடர்பு கொண்டிருக்கீங்களா டிவில? ஆமா சார். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்கம்மா. வீட்டுல ஒரே அச்சுதா இருக்கு. ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கா, அது என்னன்னே தெரியல. சரிம்மா, உங்களுக்கு வந்து வேலை உங்க பையனுக்கு கிடைக்கணுமா? இல்ல சார், என்னைக்கே போட்டு இருக்கிறேன் நானு. சரிம்மா, அப்புறம் அடுத்த கேள்வி. டிவி பாக்காதீங்க, போன்ல சார்ட்ட கேள்வி கேளுங்க. அதான் சார் போட்டு இருக்கிறேன். அது சொன்னா கை கூடி வருமா வராதா? இல்லம்மா, இது வந்து குறி சொல்ற நிகழ்ச்சி இல்லம்மா, தவறா நினைக்காதீங்க. நீங்க வந்து இப்ப நீங்க கேள்வி வந்து எங்கன்னா உங்களோட மனம் சம்பந்தப்பட்டது டிஸ்டர்ப்டா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேமா. வடமேற்கு கொஞ்சம் வந்து வடமேற்கு பகுதி தான் வீட்டுல ப்ராப்ளம் இருக்குமா. அதை ரெக்டிஃபை பண்ணீங்க, அதை மாத்திக்கிட்டீங்கன்னா நல்ல வேலை கிடைக்குமா. உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்குன்னா ஆஞ்சநேயர் கும்பிடுங்க. சனிக்கிழமை இரவு 8 to 9 அது ஒரு நல்ல பலனை கொடுக்குமா. அது தொடர்ந்து பண்ணுங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு. நல்ல வேலை கிடைக்கும். என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. தொடர்ந்து நம்ம வாஸ்து குறித்த மிக தெளிவான பதில்களையும் விளக்கங்களையும் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். வாஸ்து குறித்த விளக்கங்களையும் நிறைய பேருடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக தெளிவான பதில்களையும் கொடுத்துட்டு இருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444559443. சரி, இப்போ வந்து டிப் ஃபார் தி டே, நீங்க எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? ஓகே, நம்ம மக்கள்கிட்ட ஒரு தவறான பழக்கம் இப்போ வளர்ந்துட்டு இருக்கு. என்னன்னா எதுனாலும் இந்த கூகுள் அவுட் பண்றது, அதுவும் குறிப்பா வந்து அஸ்ட்ராலஜி, இந்த வாஸ்து பண்ற விஷயங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இப்போ நீங்க ஒரு ஜாதகம் பார்க்கணும்னா நல்ல அஸ்ட்ராலஜில போய் பாருங்க. அதை விடுத்துட்டு நீங்களே வந்து அதுல இருக்க கட்டங்களை ஆராய்ச்சி பண்றது, ஏன்னா உங்களுக்கு அது வந்து ஃபுல் டைம் ஜாப் கிடையாது. ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்காருன்னா அவருக்கு அதான் ஃபுல் டைம் ஜாப். அதே போல என்னோட வாஸ்து ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்கிட்டே வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது இது நமக்கே சில அட்வைசஸ்லாம் பண்ணுவாங்க. சார், இது நான் இங்கே பண்ணியிருக்கேன், இது இங்கே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு
அதை விட்டுருங்க. உங்களோட வேலை கோர் பிசினஸ் என்னவோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. புத்தகம் படித்து நீங்களே வந்து வீடு கட்டாதீங்க. அது வந்து செல்ஃப் மெடிக்கேஷன். உடம்பு சரியில்லைன்னா நம்மளே போய் மெடிக்கல் ஷாப்ல பேர் சொல்லி நோய் சொல்லி ஒரு பார்மசிஸ்ட் மருந்து வாங்குற மாதிரி அது மிகப்பெரிய தவறு. அது நல்ல பலனை கொடுக்காது. அது மாதிரி இலவசன்ற ஒரு விஷயத்தை இந்த வாஸ்து போன்ற விஷயங்கள் அவாய்ட் பண்ணீங்க. வந்து பெரிய 10 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுவாங்க, இல்லை 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுவாங்க. 2 டவுட் 3 டவுட்னு அது வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். விமானத்தில் போகும்போதோ இல்லை ட்ரெயினில் போகும்போதோ இல்லை கோயிலில் பார்க்கும்போதோ எனக்கு 2 டவுட்னு கேட்பாங்க. இந்த இலவசம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு நல்ல வீட்டில் நல்லபடியாக இருக்கணும்னா நல்ல கன்சல்டன்ட்டை நீங்கள் வந்து அது உங்கள் ஊர்லேயே உங்களோட பண வசதிக்கு ஏற்ப ஒருத்தரை போட்டு அவரோட நாலேஜுக்குள்ளே வந்து அவர் சொல்கிறபடி நீங்கள் கட்டினா நல்ல வாழ்க்கை வாழ முடியும். ஸோ இலவசமும் வேண்டாம், செல்ஃப் கன்சல்டண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு மாறவும் கூடாதுன்றது என்னோட கருத்து. ரொம்ப சிறப்பான ஒரு டிப்ஸ் சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர அழைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? செண்பகம் பேசுறேங்க. செண்பகம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து பண்றேன். சொல்லுங்க சார்ட்ட பேசுங்க. செண்பகம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. எங்களுக்கு வடக்க பார்த்து வாசப்படி இருக்கு சார், அது மாதிரி வைக்கலாமா அப்படின்னு. இல்லம்மா, உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் வீடா அபார்ட்மெண்ட்? இண்டிவிஜுவல் வீடுமா? அப்ப தாராளமா வடக்குல வாசல் வைக்கலாமா? வடக்குல கிழக்கு ஒட்டி வாசல் இருக்கணுமா? அதுதான் முக்கியம். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வாணி பேசுறேம்மா. வாணி, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார்ட்ட பேசுங்க. வாணியம்மா, வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. என்னுடைய பொண்ணு திருமணத்துக்காக கேட்கணுங்க. சரிம்மா, உங்களுக்கு என்ன, உங்க பெண் இப்ப சொந்த வீட்டுல இருக்கீங்களா வாடகை வீட்டுல இருக்கீங்களா? இப்போதையும் சென்னையில வாடகை வீட்டுல தான் இருக்கும். சொந்த வீடு எங்க இருக்கு? சொந்த வீடு விழுப்புரம். விழுப்புரம். அப்ப இப்ப உங்க பொண்ணு வந்து என்ன ஏஜ்மா அந்த அம்மாக்கு? 24. 24. நீங்க வந்து இப்ப எவ்வளவு பேரை கல்யாணத்துக்கு கூப்பிட போறீங்க? எவ்வளவு பேரு? அது ஒரு 1000 பேர்கிட்ட இருக்கும். லிஸ்ட் எல்லாம் போட்டுட்டீங்களாமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அலைன்ஸ் செட் ஆகல. இல்லம்மா, அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்குமா, நான் வந்து ஒரு PhD சைக்காலஜிமா, நான் வந்து டிகிரி வாங்கலாம் கூட அந்த சைக்காலஜிக்கலா சில விஷயங்கள் நீங்க அணுகணுமா. நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, மிகப்பெரிய உளவியல் தத்துவம் என்னன்னா, நம்ம ரெடியா இருந்தாதாம்மா. பாத்திரம் காலியா இருந்தா தான் அது ரொப்ப முடியுமா. வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். அப்போ நீங்க முதல்ல வந்து எந்த மண்டபத்தில் பண்ண போறீங்க, மாப்பிள்ளை எங்கிருந்து வேணா வருவார், நீங்க வந்து மண்டபத்தை பிக்ஸ் பண்ணுங்க, நம்ம எழுதி வச்சுங்க. அப்புறம் வந்து எத்தனை பேரை கூப்பிடணும், யார் சமையல்காரங்க போன்ற விஷயங்கள் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க, உங்க பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா. ரெண்டாவது வந்து திருமணம் சொல்லும் போது அதுக்கு வந்து முதல் தெய்வம் அப்படின்னு சொன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள்மா. ஆண்டாள் கோயிலுக்கு உங்களுக்கு நான் தேதி என்ன சொல்றேன், டிசம்பர் 11 போங்க. ராப்பத்து பகல் 10ல பகல் 10 முதல் நாள் ஆண்டாள் வந்து அவங்க கணவர் ரங்கநாதரோட ஒருத்தர் ஒரு தனி மனிதர் வீட்டுக்கு போவாங்கம்மா. உலகத்துல பெருமாள் யார் வீட்டுக்கும் போக மாட்டார், ஒரு தனி மனிதர் வீட்டுக்கு. அது யாருன்னா பெரியாழ்வார் வீடுமா. அது பெரியாழ்வார் வம்சாவளி இருக்காங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஈவினிங் 5 மணிக்கு போவாங்கம்மா. அந்த வைபவத்துக்கு காய்கறி வாங்கிட்டு போய் பாருங்க, ஆண்டாளையும் ரங்கநாதரையும். உங்க பொண்ணுக்கு திரும்ப நடக்குமா. உங்களோட பூர்வீக வீட்டுல தென்மேற்கு ப்ராப்ளம் இருக்குமா, அதை நல்ல கன்சல்டா கூப்பிட்டு ரெக்டிஃபை பண்ணீங்க, நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா. நான் அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் வாணி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், என் பேரு ஜெயா, நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, சார்ட்ட பேசுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நாங்க ஒரு மனம் வாங்கியிருக்கோம் சார், அதுக்கு பக்கத்துல 20 அடி ரோடு இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு கோவில் இருக்குதுங்க. கோவில் எந்த மூலையில இருக்குமா? கோவில் வந்து கிழக்க மாத்த இருக்கு அம்மன். அதோட கேட் வந்து எங்களுக்கு எங்க மனைக்கு ஆப்போசிட்ல வருதுங்க. ஆமா, அதாவது வடக்கு கிழக்குலயும் வடக்குலயும் வந்து கோவிலுக்கு வரக்கூடாதுமா. தெற்கு மேற்குல இருந்தா நல்லது. நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னா, வடகிழக்குல குளம் ஒரு கிராமம் இருக்குன்னா, தென்கிழக்குல சுடுகாடு, தென்மேற்குல கோவில் கோபுரம், தெற்கு மேற்கு நடுப்புகளை வீடு கட்டி நல்லா பிரமாதமா வாழ்ந்திருக்காங்கம்மா. அதுதான் இப்ப சுருக்கி நம்ம வாஸ்துன்ற ஒரு விஷயத்த பிரம்மாண்டமா பேசிட்டு இருக்கோம். கோவில் கிழக்கு வடக்குன்னு தான் அவாய்ட் பண்றது நல்லது. நானே கூட வடகிழக்குல ஒருத்தவங்களுக்கு வந்து கோபுரம் வச்ச ஒரு உள்ள இடத்துக்கு நான் அமைச்சு கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல வேற வழி கிடையாது நாகப்பட்டினத்துல. அதை தவிர எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட வாஸ்து அனுபவத்தில் ஒரு 16000 வீடுகள்ல வடகிழக்கு கிழக்கு வடக்கு பகுதியில் கோபுரம் இருக்கிற வீடுகளுக்கு நான் அந்த மனையை தவிர்த்திருக்கேம்மா. சோ நீங்க இதை தயவுசெய்து சீரியஸா எடுத்துங்க. நல்ல வாழ்க்கை வாழ்த்துக்கள் ஜெயா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? உங்க பெயர் சொல்லுங்க, இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க, இணைப்புல இருக்கீங்க? கார்த்திகேயன் சார், ப்ளீஸ் டிவி பார்க்காதீங்க, போன்ல சார் கூட பேசுங்க. கார்த்திக் சார், வாழ்க வளமுடன். எங்க இருந்து பேசுறீங்க? நான் சங்கரன்கோயில இருந்து பேசுறேன் சார். தர்மபுரி சங்கரன் கோயில். எங்க சார்? சங்கரன் கோயில் சார். பஞ்சவன் கோவில். ஓகே, சொல்லுங்க சார், சொல்லுங்க. வீடு கட்டினேன். வீடு கட்டினேன் சார்.
அது கொஞ்சம் சடன்லயே நிக்குது. பிரஸ் பண்ற வரையும் போட்டேன் சார். உங்க வடகிழக்கும் கிழக்கும் ப்ராப்ளம் சார். அதை நல்ல கன்சல்டா கூப்பிட்டு ரெக்டிஃபை பண்ணீங்க. கிழக்கு வந்து பகுதியும் வடகிழக்கும் ப்ராப்ளம். அது இருந்ததுன்னா அதை கண்டிப்பா ரெக்டிஃபை பண்ணிட்டு அந்த வீடை ஃபர்தரா நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணுங்க சார். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, சொல்லுங்க. ஓகே சார். பொதுவா வந்து கோவில் வந்து இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. சப்போஸ் அவங்க மனை அந்த இருக்கக்கூடாத ஒரு இடத்துல வந்து இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு அவங்க என்ன பண்ணலாம் சார்? ஒரு வீடே கட்டிட்டாங்கனாக்க. இல்ல, அதாவது இதுல வந்து என்னோட வாஸ்து தியரியில வந்து பரிகாரமே கிடையாது. தவறுனா தவறு தான், யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். அப்போ நீங்க மறுபடியும் கோயிலுக்கு போகலாம். நல்ல இடம் கிடைக்கணும். அதாவது வந்து ஒரு இடத்தோட நம்ம லைஃப் முடிஞ்சு போறது இல்லை. விவேகானந்தர் சொல்ற மாதிரி வந்து நம்ம வந்து பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் இல்லாம சாதித்தோம், நமக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்கணும் அப்படின்னா நம்ம நம்புவோம். நமக்கு நல்ல லைஃப் கிடைக்கும், நல்ல வீடு கிடைக்கும்னு நம்புவோம். அப்போ அதுக்காக நம்ம கோயிலுக்கு போவோம். நல்ல இடம் கிடைக்கும், லைஃபும் கிடைக்கும். அற்புதமா சொன்னீங்க சார். நேர அழைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? அம்மா சின்ன சேவம் ஆண்டிபோயில பேசுறமா. சொல்லுங்க ஐயா, சார்ட்ட பேசுங்க. ஹலோ ஐயா, வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. ஐயா சின்ன சேவம் ஆண்டிபோயில பேசுறீங்க. வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. சாமி சரணம் ஐயா. சாமி சரணம் ஐயா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன், சொல்லுங்க. நான் இப்ப என் பேர் ராசிக்கு வீடு கட்டலாங்களா? உங்க பேர் ராசிக்கும் வீடுக்கும் சம்பந்தம் இல்ல சார். உங்ககிட்ட பணம் இருக்குன்னா மனையை வாங்கிக்கங்க. மனை இருந்ததுன்னா வீடு கட்டலாம் சார். இல்லைங்க சார், பழைய வீடை இடிச்சு நான் மறுபடியும் கட்டுறேன், பேஸ்மெண்ட்லாம் போட்டேன். தாராளமா கட்டலாம். நல்ல, அதாவது வீடு கட்டுறது மாதிரி நான் இப்ப கூட சொல்றேன் சார். அவங்க சின்ன சேலத்தே யாராவது நல்ல வாஸ்து கன்சல்ட் இருந்தாங்க, இல்ல சேலத்துல இருக்காங்க, ஆட்டாயம்பட்டில் இருக்காங்க, ராசிபுரத்துல இருக்காங்கன்னா நீங்க கூப்பிட்டு நல்ல டிராயிங் போட்டு பிளான் பண்ணி நல்லபடியா கட்டி நல்லபடியா வாழுங்க சார். அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் சார். நீங்க இந்த பேராசின்னு சொன்னதுனால இந்த ஓடுற முயல் 2 முயல் இருக்குன்னா 2 முயலையும் பிடிக்க முடியாது சார். அப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் சித்ரா தேவினா. எங்க இருந்து கால் பண்றீங்க சித்ரா? சென்னையில இருந்து பண்றேன். சொல்லுங்க, சார்ட்ட பேசுங்க. சித்ராமா, வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. எங்க வீடு கிழக்கு வாசல், வாடகை வீட்டுல தான் இருக்கோம் நாங்க. சரி. இப்ப மழையால நாங்க வீடு மாத்தலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சரி. சுத்தமா வந்து ஹவுஸ் ஓனர்ட்டு வீடெல்லாம் பார்த்து அட்வான்ஸ் கொடுக்க போனா கூட வாங்க மாட்டேங்கிறாரு. அந்த அளவுக்கு டைம் தெரியலையா என்னன்னு தெரியல. அதான் உங்கள்ட்ட என்னன்னு கேட்கலாம். அதாவதுமா, இப்போ இந்த மழை வந்து நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்குமா. ஆக்சுவலா மழை ரொம்ப நல்லது. உங்களுக்கு மழை நல்லதை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அதாவது இந்த வீடு மாறணுன்ற ஒரு விஷயம் பேசுறீங்க. அதாவது பொதுவா இது வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குன்றது என்னோட கருத்து. காரணம், நீங்க ஒரு தவறான வீட்டுல இருக்கீங்க. அப்போ கடவுள் வந்து இது மாதிரி மழைன்னு ஒரு விஷயத்தை கொடுத்து உங்களுக்கு வீட மாத்த வைக்கிறார். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு, ஸ்கூல் பக்கத்துல இருக்கு, கம்பெனி பக்கத்துல இருக்குன்னு நினைச்சு நீங்க அதே இடத்துல இருப்பீங்கம்மா. சோ எனக்கு இது வந்து நல்ல சேஞ்சுக்கு நினைக்கிறேன். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சித்ரா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் கார்த்திக் பேசுறேன் மேடம். கார்த்திக் சார், சொல்லுங்க. சார்ட்ட பேசுங்க. கார்த்திக் சார், வாழ்க வளமுடன், சொல்லுங்க சார். சார், எங்க வீடு வந்து வடக்கு பார்த்தாப்புல இருக்கு சார். சரி. எனக்கு வந்து ஒரு வேலைக்காண்டி படிப்பு கொஞ்சம் அரியர் இருக்கு சார். கிளியர் பண்றதுக்கு எந்த மாதிரி சார்? இல்ல, உங்களோட வீடு வந்து சொந்த வீடு தானே உங்களோடது? இல்ல சார், வாடகை வீடு தான் சார். நான் பிறந்தது வந்து வாடகை வீட்டுல தான் சார். அப்போ வடக்கு தான் ப்ராப்ளம் சார். நீங்க வீட்டுல முதல் பையனா நீங்க? ஆமா சார், நான் முதல். உங்களுக்கு வடக்கு தான் ப்ராப்ளம் சார். நம்பர் 1. நம்பர் 2, நீங்க விருதுநகர்ல தானே பேசுன்னு சொன்னீங்க? ஆமா சார். திருவண்ணாமலை கோயில் போயிருக்கீங்களா? போயிருக்கேன் சார். சீனிவாச பெருமாள் போயிருக்கேன் சார். அதாவது நீங்க வந்து எப்பவுமே செவ்வாய்க்கிழமை, அதாவது நீங்க ஒரு வேலையை வச்சுங்க சார். அதாவது உங்களுக்கு வேலை கிடைக்குன்னா பெருமாளை வந்து கும்பிட்டுட்டு 3 கிலோமீட்டர் கீழே இருக்கக்கூடிய ஆண்டாளை கும்பிட்டுறதான் ஒரே வேலை செவ்வாய்க்கிழமை அப்படின்றத வச்சுங்க சார். நீங்களே சொல்லுங்க எனக்கு வேலை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நல்ல வாஸ்துபடி உள்ள வீடை வந்து நான் போகணுன்றத வந்து உங்களோட பிரேயரா இருக்கட்டும். அது கிடைச்சிட்டேன்னு நினைச்சு ஆண்டாள்கிட்ட தேங்க் பண்ணி நீங்க ப்ரே பண்ணுங்க. அது மாதிரி சீனிவாச பெருமாள் திருவண்ணாமலையில பிடிச்சிக்கங்க. மிக அற்புதமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் சஞ்சய் மேடம். உசிலம்பட்டில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க, சார்ட்ட பேசுங்க. சஞ்சய் சார், வாழ்க வளமுடன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? அமோகமா இருக்கேன். ஆண்டாள் தேவையில சிறப்பா இருக்கேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சார், நம்ம மாமாவுடைய பொண்ணு ஒருத்தர் வந்து புதுசா வீடு கட்டிருக்காங்க சார். சரி. அவங்க மாமாவுடைய பொண்ணு வந்து அவர் வீட்டுக்கு எதிர்த்தாப்புலயே வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போச்சு சார், சின்ன பொண்ணு. சரி, எப்ப நடந்தது? வீட்டுல வந்து இப்போ ஒரு 2 மாசம் இருக்கு சார். ரொம்ப சாரி சார், சொல்லுங்க. ஆமா சார், அதனால அவங்க வீட்டுல என்ன சார் தவறு இருக்கு, அதை எப்படி நிவர்த்தி பண்றது? அந்த பொண்ணுக்கு என்ன ஏஜ்? இறந்த பொண்ணுக்கு என்ன ஏஜ்? அவங்களுக்கு 8 வயசு 9 வயசு சார். ஓகே. இது வந்து பெண்ணும் போது தென்கிழக்கு பார்க்கணும் சார், வடமேற்கு பார்க்கணும் சார். வடமேற்கு தான் பெரிய ப்ராப்ளம் இருக்கு சார் அந்த வீட்டுல.
வடமேற்கு தான் ப்ராப்ளமா இருக்கு. வடமேற்குல என்ன இருக்கு சஞ்சய் டாக்டர் சஞ்சய்? அவங்க வீட்டுக்கு தவறா வீட்டுக்குள்ளே செப்டி டேங்க் போட்டுருக்காங்க சார். எங்க போட்டிருக்காங்க? வீட்டுக்குள்ளே செப்டி டேங்க் போட்டுருக்காங்க சார். எங்க வடமேற்குல? வடமேற்குல. ஆமா சார். வீட்டுக்குள்ள போடக்கூடாது இல்லையா? உங்களுக்கே தெரியும் இல்லையா அந்த விஷயம்? ஆமா சார். இல்ல செப்டி டேங்க் போடலாம், வடமேற்கு வெளியில போடலாம், அது மட்டும் தான் போட முடியும். அப்போ வடமேற்கு தான் ப்ராப்ளம். அது ஒரு வாஸ்து கன்சல்டன்டோ ஒரு ஜோதிடரோ ஒருத்தர் லைஃபை மாற்ற முடியாது சார். நேரம் விதி வலியதுன்றதான் அது உண்மை. நல்ல நேரம் இருந்தால் தான் நல்ல வீட்டுக்கு போக முடியும். ஸோ வாட் டு டூ? ரொம்ப சாரி நீங்க சொன்னதுக்கு. அவங்கள நல்ல வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு அட்லீஸ்ட் ஃபர்தரா நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. சில நேரம் மூகர் ஐயா பற்றிய ஒரு அற்புதமான சிறப்பு ஆன்மீக தகவல் சொன்னீங்க. ரொம்ப யதார்த்தமான டிப் ஃபார் த டே. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சா எல்லாமே கரெக்டா போகும் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய பேருடைய சந்தேகங்களுக்கு மிக தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். மீண்டும் அடுத்த திங்கள் சந்திப்போம். ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. வாஸ்து குறித்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த விஷயங்கள் தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள்.